அண்ணாமலை, விஜயா எல்லாருமே சேர்ந்து வீட்ல இருக்காங்க. முத்து, மீனா 2 பேருமே வந்து நிக்கிறாங்க. "என்ன ஃபினான்சியர போய் பார்த்தியா?" அப்படின்னு ரவி கேட்குறாரு. "இல்ல, என்னால பார்க்க முடியல. அந்த ஆள் இங்க வா, அங்க வான்னு சொல்லிட்டு என்ன வேணும்னே சொல்லிட்டு ஆஃபீஸா அலைய வச்சான். ஆனா அவன் எங்கள பார்க்க தயாராவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "ஐய்யய்யோ! அப்ப வீடு நம்ம கைய விட்டு போயிடுமா?" அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. "அப்பா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலப்பா. அவன் வேணும்னு பிளான் பண்ணி தான்ப்பா எங்கள வந்து பார்க்காம அவன் தடுக்கிறான்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து, மீனா 2 பேருமே சொல்றாங்க. "ஐயோ கடவுளே! என் வீடு போச்சா டேய்! 35 வருஷம் உழைச்சு நான் கட்டின வீடுடா. ஏன்டா இப்படி பண்ண?" அப்படின்னு அண்ணாமலை மனோஜ கேட்குறாரு. "உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ரிட்டயர்மெண்ட் பணத்த தூக்கிட்டு ஓடிட்ட. அடுத்தது வீட்டையும் அடமானம் போட்டுட்ட. நீலாம் ஏன்டா இவ்வளோ மோசமா இருக்க? அவன எதுக்காக திட்டுறீங்க? அவன் எல்லாம் வேணும்னா பண்ணான்." அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "வாய மூடு, நீ வாய மூடு. நீ பேசவே பேசாத." அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. "கூட கல்யாணம் பண்ணி வச்சவளே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பொய் சொல்லியிருக்கா. சரி, இதுக்கு மேல என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. "அப்பா, நாளைக்கு கண்டிப்பா சீல் வைக்க வந்துருவாங்க. நம்ம அவங்க சீல் வைக்கும்போது நம்ம இந்த வீட்ல இருக்க வேண்டாம்ப்பா. நம்ம அதுக்கு முன்னாடியே போயிடலாம்." அப்படின்னு முத்து, மீனா 2 பேருமே சொல்றாங்க. அண்ணாமலை அப்படியே உள்ள போறாரு. போயிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. "இந்த வீட எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கட்டினேன். ஒரு புள்ள சரியில்லன்னு சொல்லிட்டு இந்த வீட்டையே விட்டு வெளியே போற நிலைமை ஆயிடுச்சே. கட்டின பொண்டாட்டியும் இப்படி நமக்கு துரோகம் பண்ணிட்டாளே." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்படியே யோசிச்சுட்டே படுத்துட்டு இருக்காரு. விஜயா பயங்கரமா அழறாங்க. "இந்த மனோஜை நம்பி நான் ஏமாந்துட்டேனே. ஐயோ கடவுளே! வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி பண்ணிட்டானே." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அப்படியே ஃபீல் பண்றாங்க. முத்து, மீனா 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. "என்னங்க, மாமாவோட கஷ்டத்த நம்மளால தீர்க்கவே முடியலையே. நம்ம நாளைக்கு கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. "வேற வழியே இல்ல மீனா. அவங்க வந்து வெளியே அனுப்புனா அப்பா சுத்தமா தாங்க மாட்டாரு. அப்பாவால ஃபேஸ் பண்ணவே முடியாது. நம்ம அதுக்கு முன்னாடியே அப்பாவை கூட்டிட்டு போனா மட்டும் தான் அவர் கொஞ்சமாவது நல்லா இருப்பாரு." அப்படின்னு முத்து சொல்றாரு. "சரிங்க, நாளைக்கு அப்போ நம்ம சீக்கிரமா கிளம்பி போயிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சிந்தாமணி ஃபோன் பண்றாங்க அந்த ஃபினான்ஷியருக்கு. "என்ன, முத்து வந்து உன்னை பார்த்தானா?" அப்படின்னு சொல்லிட்டு. "அவன் பார்க்கணும்னு சொன்னான். ஆனா நான் தான் விடலை. அதனால கண்டிப்பா நாம நாளைக்கு வீட்டுக்கு போய் சீல் வச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நானும் வரேன். நான் வந்து அந்த வீட்டை பார்க்கணும். அவங்க எல்லாம் அப்படியே வீட்டை விட்டு வெளியே போகிறத நான் பார்க்கணும். நான் ரசிக்கணும்." அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி, நீங்கள் நாளைக்கு வந்துருங்க." அப்படின்னு ஃபினான்ஷியர் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும். வேறு வழியே கிடையாதுன்னு வெளியே போகிறாங்க. வீட்டை பூட்ட போகிறாரு முத்து. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு, "இந்தாங்க, இந்த நல்ல காரியத்தை நீங்களும் உங்கள் பையனும் சேர்ந்து தானே பண்ணீங்க. நீங்களே இந்த வீட்டை பூட்டுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுக்குறாரு. விஜயா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. மனோஜ் அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. மனோஜ் அப்படியே பார்க்குறாரு. எதுவுமே பேசவே இல்லை. வீட்டை சுற்றி பார்த்து அழறாங்க. "ஐயோ கடவுளே! இப்படி போயிடுச்சே." அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வீட்டை பூட்டுறாங்க. பூட்டிட்டு கீழே இறங்கி வராங்க. வந்த உடனே அண்ணாமலை அப்படியே ஸ்டெப்ஸ்லேயே நிற்கிறாரு. அப்படியே நின்றுட்டு வீட்டை அப்படியே திரும்பி பார்க்குறாரு. "இந்த வயசில் நமக்கு இப்படி ஒரு கஷ்டமா?" அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜ் அப்படியே ரவி, முத்து எல்லாருமே சேர்ந்து அப்படியே முறைக்கிறாங்க. மனோஜாலையும் எதுவுமே பேச முடியல. எல்லாருமே சேர்ந்து காரில் ஏறுறாங்க. ஏறும்போது மீனா கேட்குறாங்க, "என்னங்க, எங்கெங்கே போக போகிறோம்?" அப்படின்னு சொல்லிட்டு. "மீனா, கொஞ்சம் இரு மீனா. நான் யோசிக்கிறேன், சரியா? அப்பா, ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேளுப்பா. நீ மட்டும் வருத்தப்படாதப்பா. நீ மட்டும் என் கூட இருந்தால் போதும்ப்பா. எனக்கு மற்ற எல்லாமே கண்டிப்பாக இந்த வீட்டை நான் மீட்டு கொடுத்துருவோம்ப்பா. நீ கவலையே படாத. நான் அந்த ஃபினான்ஷியரை விட மாட்டேன்ப்பா." அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அண்ணாமலை எதுவுமே பேசவே இல்லை. அமைதியாக வராரு. விஜயா பயங்கரமாக அழுதுட்டு வராங்க. ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் மனோஜ் அமைதியாக வராரு.